ஃபிஃப்த் டே டயட் ரெசிபி மற்றும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி அருமையான ஃபிஃப்த் டே டயட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காலையில் பன்னீர் சப்ஜி பண்ணலான்னு பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா, சரின்ட்டு பண்ணலான்ட்டு குடமிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாமே நீட்டாக வாக்கலாம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக கடுகெண்ணெய் விட்டுருக்கேங்க. அது காஞ்ச பின்னாடி கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நீட்டை வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சப்ஜியை நீங்கள் ரொட்டியில் வச்சு கூட ரோல் பண்ணி கொடுக்கலாங்க. வேறு லெவலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கெச்சப் மட்டும் மேலாக போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஓரளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா பச்சை வடை போன பின்னாடி நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி வதங்கினோன்னே நம்ம நறுக்கி வச்சுருக்க குடமிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். குடமிளகாய் எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அது கொஞ்சம் அந்த குடமிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து லைட்டாக வேகணும். லைட்டாக வெந்து வரணும். ரொம்ப கொலைய வேக வச்சிடக்கூடாதுங்க, நல்லா இருக்காது. அந்த சாப்பிடும்போது அந்த குடமிளகாலாம் கொஞ்சம் நறுக்கு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சுங்க. இந்த டயத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கூட இருக்காதுங்க, ஒரு பிஞ்சளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டிலே ரெடி பண்ண மசாலா, கடாய் மசாலா ரெடி பண்ணது ஏற்கனவே இருந்ததுங்க, அது போட்டுக்கிறேன். இதில் மல்லி, ஜீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணதுங்க. அது நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ பன்னீர் சப்ஜி ரெடி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த மசாலாவோட கொஞ்சம் பச்சை வடை போன பின்னாடி நம்ம நறுக்கி வச்சுருக்க பன்னீர் எடுத்து போட்டுக்கலாங்க. நான் பன்னீரை அப்படியே பச்சையாகவே தான் போடுறேன், எண்ணெயில் போட்டு பொரிச்செல்லாம் போடல. உங்களுக்கு இல்லை நான் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி தான் போடணுன்னா கூட லைட்டாக செவக்கிற அளவுக்கு இது பண்ணிவிட்டு பொரிச்சிட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பன்னீரை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் ஓரளவு வெந்து அந்த பச்சை வடையெல்லாம் போய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையாக ரெடி ஆயிடுச்சு, வேறு லெவலாக ரெடி ஆயிடுச்சுங்க. டக்குன்னு ரெடி ஆயிரும். நம்ம சப்ஜி கட் பண்ணி வச்சுருந்தோன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. அந்த காய்கறி டக்குன்னு போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. மேலாக கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியை தேய்ச்சிட்டு போட்டோன்னா அருமையான குடமிளகா பன்னீர் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணுன்னா அந்த ரொட்டி பண்ணிவிட்டு பீச்சில் சென்டரில் வச்சு கொஞ்சம் கெச்சப் போட்டு ரோல் பண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் வேறு லெவலாக இருக்கும். பாப்பாவுக்கு நெய் தடவி கொடுத்தேங்க. நான் ப்ளெயினாக தான் எடுத்துட்டேன். அப்புறம் சாயங்காலம் பக்கத்தில் இருக்க பசங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்காண்டி கொஞ்சம் மசாலா டீயும் ஸ்நாக்ஸும் பண்ணி கொடுத்தேன். நைட்டுக்கு அதே மாதிரி ரொட்டி போட்டுட்டு பழைய சப்ஜிங்க கொஞ்சம் இருந்ததுங்க, அதை எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கு பன்னீர் சப்ஜி கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.